ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இது மார்னிங் நேரத்தில் எடுத்த வீடியோ தான். காலையிலேயே எழுந்திரிச்சு டீ போட்டுட்டு அன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ராகி சேமியாவில் உப்புமா தான் செஞ்சுருந்தேன். அதை செஞ்சுட்டு உங்களோட பேசலாம். வீட்டில் இருக்க பெண்கள் டயர்டாகாமல் நம்ம வேலை பார்க்கணுன்னா நான் சொல்கிற ஒரு 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்ஸ் என்னென்னா, எல்லா நாள்லேயும் எல்லா வேலையும் கண்டிப்பாக செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா காலையிலே எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு பார்க்கலாம் வரிசைப்படி. அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம ஈஸியாக பார்க்க வேண்டிய வேலையை நம்ம எனர்ஜியாக இருக்கும்போதே அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டயர்டான பிறகு கஷ்டமான வேலையை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் நம்ம நல்ல எனர்ஜியாக இருக்கும்போதே நம்மளுடைய கஷ்டமான வேலைகளை பெரிய வேலைகளை பார்த்துட்டு சாதாரணமாக இருக்க வேலையை லேட்டாக பார்க்கும்போது நமக்கு டயர்டு தெரியாது. அப்படி இல்லாமல் நம்ம வேலை பார்க்கணும் இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு கஷ்டமான வேலையை எடுத்து கடைசியாக பார்க்கும்போது அந்த வேலையை நம்ம சரியாக பார்க்காம கூட போகலாம். ஏன்னா நமக்கு உடம்பு டயர்டாகுமா, அது போது போ அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு கூட பார்த்துட்டு வந்துடுவோம். அதனால தான் சில வேலைகளை கஷ்டமான வேலைகளை முதல்லையே எனர்ஜியாக இருக்கும்போதே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறேன். 2வது டிப்ஸ் என்னென்னா, சமைக்கிறதுக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா முதல் நாளாவது கண்டிப்பாக பிளான் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகுனா, காலையிலே எழுந்திரிச்சு நம்ம அவசரமாக சமைக்குவோமா, அப்படி சமைக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசும் ஆகிடும் உடம்பும் ஆகிடும். அப்போ ரொம்ப அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ரிலாக்ஸாக ஒரு வேலையை செய்யும்போது தான் நம்மளுக்கு உடம்பு டயர்டாகாமல் இருக்கும். அதனால நிறைய பிரச்சனைகளும் வரும். நம்ம ஏனோ தானோன்னு ஒன்று சமைச்சிருவோம் பிளான் பண்ணாட்டியும், அப்புறம் ஏதோ ஒன்று சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஹெல்தி இல்லாமல் சமைச்சு கொடுத்துருவோம். பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று தப்பு பண்ணிவிடுவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோதான் இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரில, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியும் ஒரு முடிவு எடுத்துருவோம். பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வேலைக்குமே ஒரு பிளான் வேணும். எதை செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிற 2ம் தெளிவாக இருந்ததுன்னா நம்ம மனசும் சரி உடம்பும் சரி டயர்டாகாமல் கண்டிப்பாக வேலை பார்க்க முடியும். 3வது டிப்ஸ் என்னென்னா, இது ரொம்ப முக்கியங்க. எந்த வேலையுமே தள்ளி போடக்கூடாது. உதாரணத்துக்கு துணி காயும், அதை அள்ளிட்டு வருவோம், வந்தோடனே மடித்து வச்சிட்டோன்னா அந்த வேலை அப்போயே முடிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேருந்து அள்ளிட்டு வந்து ஒன்று சோபாலேயோ இல்லை சேர்லேயோ இல்லை பெட்லேயோ போட்டு வச்சுருவோம். பெட்டில் போட்டால் கூட உடனே மடித்து வச்சுருவோம் நைட்டு படுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சோபா சேர்லாம் போடுறோம் பாருங்கள், இன்க்ளூடிங் நானுமே தான் சொல்கிறேன். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, ஈவினிங் எடுத்துகிட்டு வந்தால் நைட்டு மடிக்கலாம்னு நினைப்போம். நைட்டுனா காலையிலனா மதியானம், இது போல் நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ தள்ளி போக போக என்ன ஆகும்னா மறுநாள் அந்த வேலை சேர்ந்துட்டே இருக்கும். அப்போ என்னாகும், ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கும்போது உடம்பு டயர்டாகும். என்ன பண்ணணும், அதனால் நம்ம துணி எடுத்துகிட்டு வந்தோன்னா அது எவ்வளோ துணியாக இருந்தாலும் சரி கையோடு மடித்து வச்சிட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சிடும். இந்த துணி மடிக்கிறத நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். பொதுவாக எந்த வேலையாக இருந்தாலும் எப்போ செய்யணுமோ அப்பயே செஞ்சு முடிச்சிடணும். நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னாலே அது நமக்கு பெரிய சுமையாக தான் தெரியும். நீங்கள் நினைக்கலாம், வீட்டு வேலை பார்க்குறதையெல்லாம் எழுதி வச்சு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே யோசித்து பாருங்கள், மனசுக்குள்ளே இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களையே அறியாமல் சில வேலைகள் மறந்துடலாம். அதனால ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ எழுதணுன்னா நம்ம அடிக்கடி என்ன வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த வேலை செஞ்சுருக்கோம் செய்யலைன்னு தெரிய வரும். சில நேரம் முக்கியமான வேலையை கூட மறந்துருக்கலாம். காலையில் சமைக்கணும், நைட்டு கடலையை ஊற வச்சுட்டு படுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம், அதை கூட மறந்துருந்தோன்னா காலையிலே எழுந்திரிச்சு டென்ஷன் தான். அதனால இது மாதிரி எழுதி வைக்கும்போது படுக்கும்போது ஒரு வாட்டி அந்த பேப்பரை எடுத்து பார்த்தோன்னா தெரியும் நமக்கே. அப்போது அந்த வேலையை நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் என்னுடைய அனுபவம் தான். நான் என்னென்ன தவறுலாம் பண்ணி என்னை நான் மாற்றிக்கிட்டனோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.